காளான் செய்கிறோம்ல, அதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சும்மா ஒரு பிடிச்சி போட்டால் போதும். பூண்டு, இஞ்சி, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அவ்வளோதான் போட்டு அரைச்சிக்கணும். தம்பி எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கோமா காளான் கிரேவி செய்கிறதுக்கு. இப்போ காளானை நல்லா வறுத்துக்கணும். காளான் போடையில் தண்ணி இல்லை பாருங்க. இப்போ எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. தண்ணி எல்லாம் சுண்டணும். நல்லா தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். தம்பி இப்போ பாரு நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கடலெண்ணெய் இருக்கவும் கடலெண்ணெய் ஊற்றிட்டோம். இலை, பட்டை, இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சோம்ல, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இதை அரைச்சி நல்லா எண்ணெய் பிரிகிற வரையும் நல்லா வதக்கணும். இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ இந்த தக்காளியை போட்டு 4 புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கொத்த முடியும் கருவேப்பிலை இதை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சுக்கண்ணே. காளான் போட்டாச்சு. காளான் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே கிரேவியை இறக்கி வச்சுக்கோங்க. தம்பி இந்த மாதிரி கிரேவி செஞ்சாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாரு. அவ்வளோதான்.